தளபதி விஜய் அவர்களுக்கு வணக்கம். இளைஞர்களுக்கு மத்தியில், பெரும்பாலான ரசிகர்களுக்கு மத்தியில், நிறைய பேர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டுட்டு, குறிப்பாக ரீசெண்டான அந்த ஸ்பீச்சில் நல்லா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனேன். அந்த தீய சக்தி தூய சக்தி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுதார தளபதி கண்டிப்பாக அரசியலில் நல்லா வருவாருன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம். நீங்கள் பாட்டுக்கு எல்லாரையும் உசுப்பேற்றி விட்டுட்டு நீங்கள் உம்முன்னு இருந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஏதோ அந்த மலையே சாஞ்ச மாதிரி ஒரு படம் வெளியே வரல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள், அவ்வளோதானே. எலெக்ஷனுக்கு பிறகு கூட வந்தால் வரட்டும், அதுக்கு போட்டுக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டு கிடைக்கீங்களா என்ன? டெல்லி போயிட்டு வந்தீங்க, டெல்லிக்கு மட்டும் போகிறீங்க தனி விமானத்தில், ஒரு கூட்டம் போட்டு அடுத்தடுத்து அரசியல் பேச மாட்டேங்கிங்களே. இப்படி இருந்தால் எப்படி தலைவரை 2026 ஒரு எம்எல்ஏயாவது ஜெயிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் பாட்டுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க, கூட்டத்தை போட்டிங்க, இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அரசியல் உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் ஒரு விதமான அரசியல் என்னன்னு. உண்மையிலேயே அந்த நீங்கள் சொன்ன தீய சக்தியை அகற்றணும் அப்படின்னு சொன்னால் நல்ல பொறுமையாக இருந்து ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஆமாம், உங்கள் கூட்டணிக்கு வருவாங்க அப்படி இப்படின்னு அரசல் புரசலாக சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு வேறு வேறு கூட்டணிகளுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தளபதி அவர்கள் நல்ல முடிவு எடுக்கணும். தளபதி எடுக்கக்கூடிய முடிவு தமிழ்நாட்டு நலனுக்கு, தமிழ்நாட்டுக்கு இவர் எடுத்த முடிவு நல்லதாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுங்க. ஆமாம், களத்துக்கு வாங்க தளபதி அவர்களே, களத்துக்கு வாங்க, களத்தில் நில்லுங்க. எலெக்ஷனுக்கு என்ன இன்னும் 1 வருஷமாக இருக்குது, விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான். இதில் பிப்ரவரி மார்ச்ன்ட்டு 75 நாள் தான் இருக்குது. களத்துக்கு வாங்க, மக்களை சந்தித்து அரசியல் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சினிமா வரமாட்டேக்குன்னு கவலையில் இருக்காதீங்க.